சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவா மீடியாவில் நேற்று வெளியான ஒரு நேர்காணல், அதாவது வீரப்பனோடு கடைசி காலங்களில் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோவிலையும் என்னுடைய வீரப்பன் வாழ்ந்ததும் இருந்ததும் 4ஆம் தொகுதி நூல்லையும் நான் எழுதியிருந்த ஒரு நபர் தேவராஜ். இவருக்கு காவல்துறை சார்பாக M1 அப்படின்னு பேர் சூட்டப்பட்டிருந்தது. விஜயகுமார் தன்னுடைய வீரப்பன் சேசிங் த பிரிகேண்ட் அப்படிங்கிற இந்த நூலில் அவரை ட்ரேடர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இந்த நபரை பற்றி நான் ஏற்கனவே பல செய்திகளை சொல்லியிருந்தேன். அவருடைய நேர்காணல் தான் நீங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்க. பார்த்துட்டு பல்வேறு விதமான கருத்துக்களை ஒவ்வொரு வாசகர்களும் அதில் தெரிவிச்சிருக்கீங்க. நான் இந்த நபரை எப்படி பார்க்குறேன், இவரை எப்படி அணுகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயத்தை சொல்லிடணும். இதுக்கு முதல்ல நான் வீரப்பனை பற்றிய நூல் எழுத ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 2015-16 அதுக்கான பூர்வாங்க வேலைகளை நான் துவங்கினேன். அப்போ வீரப்பன் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகள் போயிருந்த ஒரு சூழல் தான். அப்படி இருந்த சூழலில் இனிமேல் நீ வீரப்பனை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க, வீரப்பன் அப்படிங்கிற நபர் செத்ததுக்கு பிறகு கொல்லப்பட்டு 10-15 ஆண்டுகள் ஆகிட்டது, இனி அவரை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க, அதனால் என்ன பயன் அப்படிங்கிறதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டதாங்க. கிட்டத்தட்ட சமூக ஊடகங்களும் கூட அது வீரப்பன் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வரை எல்லாமே அந்த செய்தியை கடந்து அவங்கவுங்க வேலைகளுக்கு போயிட்டாங்க. உலகத்தில் பல்வேறு செய்திகள் வந்துடுது. இருந்தாலும் நான் இந்த ஒரு செய்தியை மையமாக வச்சு மீண்டும் இயங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வீரப்பனுக்கும் எனக்குமான ஒரு நட்பு, தொடர்பு, பந்தம், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா வீரப்பன் அவர்களோடு மிக நெருக்கமாக 8 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து பயணித்தவன். என்னுடைய பணியில் நான் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தனோ அதே அளவுக்கு வீரப்பனுடைய தொடர்பிலும் நான் நேர்மையாக தான் இருந்தேன். எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல், அதே நேரத்தில் அவரை ஒரு குற்றவாளியாக கொண்டு போகக்கூடிய என்னை குற்றவாளியாக கொண்டு போகக்கூடிய எந்த வேலையும் அவர்கிட்ட நான் செய்யாத வகையில் தான் என்னுடைய பத்திரிகையாளர் பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்தேன். ஒரு நேர்மையாக பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிர் எனக்கும் இருந்தது. நான் நேர்மையாக தான் பணியாற்றுறேன், நான் செய்திகளை சரியாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் என்கிட்ட இருந்துன்னு சொல்லலாம். அதனுடைய வெளிப்பாடாக தான் வீரப்பனை பற்றி உண்மைகளை தெரிஞ்சுக்கணும், அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா வந்தேன். அது வீரப்பன் மூலமாக பலன் அடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க, என் மூலமாகவே பலன் அடைந்தவர்களும் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே பலன் கிடைச்ச உடனே அடுத்த பலன் எதில் வருமோ அதை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உலக நியதி. பொதுவாக எல்லா மக்களுமே அப்படி தான் இருப்பாங்க. நான் அதன் மூலமாக பெரிய அளவில் பலன் அடையாவிட்டாலும் அதற்கான ஒரு தீர்வை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வுக்காக நான் களத்தில் இறங்கினேன். அதோடு அவருடைய வாழ்க்கையும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் போனேன். அந்த பதிவில் வீரப்பனை பற்றி மட்டும் அல்லாமல் காவல்துறையில் பணியாற்றிய சில நேர்மையான அதிகாரிகள், சிலருடைய குணங்கள், வனத்துறையில் இருந்த அதிகாரிகள் அவர்களுடைய குணங்கள், காடுகள், காட்டில் வாழும் விலங்குகள், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற வாழ்வியல், அந்த மண், நீர், நிலம் சார்ந்த, மரம் சார்ந்த, காடுகள் சார்ந்த பல செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நூலை எழுதினேன். அதோடு வீரப்பனுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்ல நினைச்சேன். அதுக்கான தேடலில் தான் இறங்கினேன். அப்படி இறங்கும்போது தான் விஜயகுமார் எழுதின இந்த நூல் மூலமாக எனக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. கொம்பு தூக்கியில் இந்த நபரை வீரப்பன் சந்திச்சா சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் நான் எப்படி தேவராஜை சந்தித்தேன் அப்படிங்கிறதுல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இதோடு துரைப்பாண்டியன், பாண்டிக்கண்ணன், வெள்ளைத்துறை, செந்தாமரை கண்ணன், அசோக்குமார், இப்படி பல கேரக்டர்களை உள்ள வருவாங்க. அவங்கவுங்களும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளை போடுவாங்க. கடைசியாக வீரப்பன் வீழ்வதற்கு மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைப்பாண்டியன், பாண்டிக்கண்ணன், இந்த 2 கேரக்டர் தான். இந்த 2 பேரையும் ஹைலைட் பண்ணி சில செய்திகளை சொல்லியிருப்பேன். அதாவது அவங்களுடைய சாதனைகளை நான் பெருமையாக சொல்றதா நினைக்கிறதில்ல, அவங்களுடைய குணம் இயல்பாக எப்படி அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறதுக்காக சில செய்திகளை சொல்லியிருந்தேன். அதனோடு தான் இந்த தேவராஜுடைய பற்றியும் நான் சில செய்திகள் சொல்லியிருந்தேன். தேவராஜை நான் முதன்முறையாக சந்திக்கும் போது எனக்கு பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத அந்த கட்டத்தில் கொம்பு தூக்கியில் பாண்டிக்கண்ணன் என்னோட வேலை செஞ்சார். அதுக்கு பிறகு அவருக்கு எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு இருந்தார். அதுக்கு பிறகு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் பேசி பழகிட்டு வந்த கட்டத்தில் ஒரு 2002-2003 ஆண்டு காலகட்டத்தில் அரூர் வேடியப்பன் அவருடைய தொடர்போட மாவோயிஸ்ட் அமைப்பினர் காட்டுக்குள்ளே போனாங்கல்ல, அது வரைக்கும் தான் எனக்கு தொடர்பு இருந்தது. அதுக்கு பிறகு தொடர்பு இல்லைனா அப்படின்னு இருந்தார். அதுக்கு பிறகு சில நேரங்களில் பேசும்போது வீரப்பன் சாவதற்கு சில நாள்களுக்கு முன்ன வரைக்கும் நான் தொடர்பு இருந்தேன். கடைசி நேரத்தில் எனக்கு தொடர்பு இல்லைனா நீங்கள் சொல்லியிருக்கிற செய்திகள் எல்லாமே எனக்கு புதுமையாக இருந்தது, நான் அந்த தொடர்புக்கு நான் போகலை, என்னை பற்றி நீ தவறாக யாரோ சொன்ன செய்தி அடிப்படையில் எழுதிட்டீங்க அப்படின்னாரு. நான் யார் சொன்ன செய்தியினுடைய அடிப்படையில் எழுதுகிறேன். முழுக்க இந்த ஆப்ரேஷனில் இணைந்து பணியாற்றிய, அதாவது வெளியில் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக இந்த வேலையில் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் மௌனமாக இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் துரைப்பாண்டியன், தலைமை காவலராக இருக்கக்கூடிய பாண்டிக்கண்ணன்,
வெங்கடேசன், சுப்பிரமணியம், ராசப்பன், ஐயப்பன், இப்படி பல கேரக்டர் வர்றாங்க. இவங்க எல்லாமே என்ன நடந்துங்கிறத ஒவ்வொரு சின்ன சின்ன செய்திகளாக சொல்லி அந்த செய்திகளை ஒரு வடிவத்தில் இணைக்கும் போது ஒரு நெட்வொர்க், அது ஒரு முழுமையான ஒரு பிம்பம் வந்து சேர்ந்துருது. அதாவது அந்த இறுதி முடிவுக்கான ஒரு வட்டம் மிகச்சரியா பொரிந்து வந்தது. அந்த வட்டத்தை தான் நான் என்னுடைய நூல்ல சொல்லியிருந்தேன். இந்த நூலை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும் அப்படின்னா சாத்தியமே கிடையாது. ஏன்னா நான் எழுதியிருக்கிற எந்த செய்திக்கும் சாட்சிகளை யாரையும் நான் போய் கூப்பிட முடியாது. யாரும் சாட்சியா வரமாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இதே இந்த வீரப்பன் வாழ்ந்ததும் மீண்டதும் 4ஆம் தொகுதி நூல் வெளியான உடனே எங்க முதலாளி ஒருத்தர் இருக்கார். அவரு தன்னுடைய பணியாளர் மூலமா கூப்பிட்டு தேவராஜர்கிட்ட பேசியிருக்காரு. என்ன இதுங்கிற அந்த நட்பு ரீதியிலான விசாரணைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு, சிவசுப்ரமணியம் உங்களை பற்றி அவாண்டமா எழுதியிருக்கான். இதை பற்றி நீங்க ஒரு கேஸ் போடுங்க. அதுக்கான செலவுகளை எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தேவராஜ், நான் அந்த மாதிரி வேலைக்கு வரமாட்டேன். அவருக்கு கிடைத்த தரவுகளினுடைய அடிப்படையில் அவர் செய்தி எழுதியிருக்காரு. நானும் அவர்கிட்ட கடைசி 5 நாள் எனக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. நான் கேஸ் எல்லாம் போட வரமாட்டேன். அது எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற அளவில் அதை முடிச்சுட்டு போயிட்டாரு. இது எங்கிட்டையும் சொன்னாரு. இது உண்மைதான் அப்படிங்கிறது எனக்கு விசாரணையில் தெரிஞ்சுது. இந்த மாதிரி தான் இந்த நூலை நான் கொண்டு போயிருந்தேன். நக்சல் அமைப்பினர் வீரப்பன் குழுவினரோடு சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரமா அரூர் வேடியப்பன் தோழருடைய நேர்காணலையும் அவருடைய பதிவுகளையும் தான் நான் பண்ணியிருந்தேன். அவரும் கூட ஒரு வகையில் எனக்கு உதவுவாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும்போது நான் சொல்லலை அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனாலும் அவருடைய ஆடியோ பேச்சையோ வீடியோ பேச்சையோ நான் ஆதாரமாக வச்சு எல்லாமே எதையும் சொல்லலை. அதே மாதிரி காவல்துறையில் பணியாற்றின பலர் இந்த நூல் எழுதுறதுக்கு எனக்கு பல வகையிலும் செய்திகள் கொடுத்த யாருடைய பதிவுகளையுமே நான் வச்சுக்கல. அந்த பதிவுகள் நீதிமன்றத்திலையும் மற்ற பொது இடத்துலையும் அது செல்லாது. அது ஜோடிக்கப்பட்டதுனோட சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பத்திரிகையாளனாக பயிற்சி கொடுத்த நக்கீரனுடைய இணை ஆசிரியரான காமராஜ் ஒரு செய்தியை சொல்லுவார். எங்கே போனாலும் யாருக்கிட்ட போனாலும் அவங்களுடைய பேச்சை பதிவு பண்ணுற வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. ஒருவேளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் அதிகமாக அவர் பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த டேட்டாக்களை எல்லாமே நம்ம குறிப்பாக எடுத்துக்க முடியாத சூழல் வந்தால் அவங்களுடைய அனுமதியோடு அவங்களுடைய ஆடியோவை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் அனுமதி இல்லாமல் பதிவு பண்ணிட்டு வரக்கூடாது. எந்த இடத்திலும் எங்கிட்ட இவ்வளோ ஆதாரம் இருக்குது, அவர் சொன்ன ஆதாரம் இருக்குது, இவர் சொன்ன ஆதாரம் இருக்கிறது எல்லாமே சொல்லி மக்களை ஏமாற்ற வேலை செய்யக்கூடாது. நமக்கு செய்தி சொன்னவங்க நம்ம சொன்னதையெல்லாம் இப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத தன்மைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. நீ எழுதுகிற செய்தி எந்த மாதிரியான செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தி விவகாரமாக நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டாலோ அல்லது போலீஸுக்கு போயிட்டாலோ அந்த செய்தியை சொன்ன நபரே நமக்கு வந்து சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நமக்கு நம்பிக்கையானவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுடைய செய்தியை மட்டும்தான் நீ செய்தியாக எழுதணும். அதே மாதிரி நீ ஒரு செய்தி எழுதியிருந்தீங்கன்னா அந்த செய்தி செத்துப்போன செய்தியாக இருக்கக்கூடாது. அது காலகாலத்துக்கும் பேசப்படுகின்ற அல்லது புத்துயிர் பெற்று எழுந்துக்கிட்டே இருக்கிற செய்தியாக இருக்கணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். நானும் அந்த வகையை பின்பற்றினேன். பெரும்பாலும் வீரப்பனுடைய வரலாறுகளை எழுதும்போது பெரும்பாலானுடைய ஆடியோ பேச்சுக்களை எல்லாமே நான் பதிவு பண்ணேன். அதுக்கடுத்து வீடியோ பேச்சுக்களையும் பதிவு பண்ணேன். ஆனால் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க முன்னால் தான் பதிவு பண்ணுவேன். மறைச்சு பதிவு பண்ணுறதுங்கிறது என்னுடைய வழக்கத்தில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு எந்த இடத்துலையும் நான் சொல்லவும் மாட்டேன். கடைசி அந்த தோழர் வேடியப்பன் மூலமாக மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர் பேச்சை மட்டும் நான் பதிவு பண்ணதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு சிக்கல் வந்தது. அதனால் அதை சொன்னேன். அது தவிர இது யாருக்குமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தேவராஜ் சொன்னதாக, தேவராஜ் நடத்திட்டதாக நான் எழுதியிருந்த பெரும்பாலான செய்திகளை இப்போ தேவராஜ் ஒத்துக்கிறாரு. இந்த செய்திகளை யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அதுக்கான தரவுகள் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. கொம்பு தூக்கியில தான் வீரப்பன் தேவராஜை முதலாக சந்தித்தார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி குறிப்பாக வெள்ளத்துறை அப்படிங்கிற ஒரு எஸ்ஐயை விஜயகுமாரனுடைய நிர்பந்தத்தின் பேரில் காட்டுக்குள்ளே தேவராஜ் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் வருது. கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல வெறுங்கையோடு தான் வெள்ளத்துறை திரும்பி வர்றாரு அப்படிங்கிறத நான் வீரப்பன் வாழ்ந்ததும் மீண்டதும் 4ஆம் தொகுதி நூலில் எழுதியிருந்தேன். அதையும் இப்போ தேவராஜ் ஒத்துக்கிறாரு. அப்படி வெள்ளத்துறை காட்டுக்குள்ளே போகும்போது அவருடைய நெஞ்சு பகுதியில் ஒரு கிளாக் 17 பிஸ்டலும், முதுகு பகுதியில் ஒரு G7 அப்படிங்கிற ஒரு பிஸ்டலும் வச்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த பிஸ்டலை எப்படி வைக்க முடியாதுன்னு தடுமாற்றத்தில் தான் வெள்ளத்துறை இருந்திருக்காரு. அதை துரைப்பாண்டி இருந்தால் எப்படி கொண்டு போகணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் நூலில் பதிவு பண்ணியிருப்பேன். அதையும் தேவராஜ் தன்னுடைய நேர்காணலில் சொல்லுவார். நான் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் தொகுதி நூலை எழுதி முடிக்கும் போது இந்த நூலில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே கற்பனைக்கும் எட்டாதது அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசினாங்க. தோழர் விவேக் கூட அவருடைய ஒரு நேர்காணலில் இது முழுமையாக பொய்யான ஒரு தளத்தின் மேலே ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி செங்கப்பாடியில் வாழ்ந்த பல மக்களும் கூட சாத்தியமே இல்லை, வீரப்பனுக்கும்
தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் காட்டு பகுதியில் இருக்கிறதுக்கும் தொடர்பே கிடையாது. அங்கே ஒரு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செங்கப்பாடியில் தான் மோரில் விஷம் வச்சு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி உண்மை அறிவும் குழுவும் ஒரு பொய்யான அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் அந்த நூலில் சொல்லி அது தவறு அப்படின்னு சொல்லி உடைச்சி அதை காலி பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விஷயமாக, அதாவது மாவோயிஸ்ட் இயக்கத்தினோடு தொடர்பு இருந்தாங்கங்கிறது அந்த அமைப்பை சேர்ந்தவங்களே ஒத்துக்கிறாங்க. வீரப்பன் குழுவினர் தங்களுடைய இறுதி கட்டத்தில் மாவோயிஸ்ட் அமைப்போடு தொடர்பு எடுத்து அந்த அமைப்பினரை காட்டுக்குள்ள கொண்டு வந்து பெரிய அளவில் தன்னுடைய படைபலத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லும்போது இது நம்ப முடியாதது அப்படின்னு சொன்ன பலரும் அது உண்மைதான் அப்படிங்கிறத சமீபத்தில் தோழர் விவேக் எழுதியிருக்கிற நூலின் மூலமாகவும் அவர் கொடுத்திருக்கிற பல நேர்காணல் மூலமாகவும் உறுதி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் தேவராஜுக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் தொடர்பு இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாத காலம் தொடர்ந்து போச்சு. அதை பின்னணியிலிருந்து காவல்துறை கண்காணிச்சுட்டே இருந்தது. இதன் தொடர்ச்சியாக தான் வீரப்பன் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறதை பற்றி நான் சொல்லியிருக்கும் போது பலரும் அதை நம்ப தயாராக இல்லை. ஆனால் நான் நிறுவியிருந்த அந்த ஒவ்வொன்றுக்குமான அந்த சங்கிலி தொடர் இணைப்பு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அந்த சங்கிலி தொடர்பை மீண்டும் இணைத்து உறுதிப்படுத்தியிருக்கிற ஒரு நிகழ்வாக தான் தேவராஜுடைய நேர்காணல் நீங்கள் பார்க்கணும். அதை கடந்து நீங்கள் அவருடைய நேர்காணல் மேலே பல்வேறு விதமான விமர்சனங்களை வைக்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, தேவராஜ் இந்த நேர்காணலை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவரும் ஒரு முடிவில் இருந்தார். நானும் பலமுறை நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளாகவே இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்னுடைய மறுப்பை பதிவு பண்ணுங்கண்ணா, கடைசி 5 நாள் மட்டும் எனக்கு தொடர்பு இல்லைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்பவும் நான் தேவராஜ்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், அவ்வளவு எளிமையாக 5 நிமிஷம் நீங்கள் இந்த விஷயத்தை மறுத்துட்டு போகிறது சரியாக இருக்காது. நான் 3 கேள்வி தான் உங்கள்கிட்ட கொண்டு வருவேன். ஒன்று, முதன்முறையாக வீரப்பனுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பு. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் போலீஸ் ஐஜி விஜயகுமாரை சந்தித்து பேசினது, கடைசி சந்திப்பு. இதை மட்டும் மையமாக வச்சு நம்ம பேசுவோம். இதை தாண்டி நான் வேற எந்த கேள்வியுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவில் தான் இந்த நேர்காணல் இருக்கும். அதை கடந்து நீங்கள் அந்த கேள்வி கேட்டுக்கலாம், இந்த கேள்வி கேட்டுக்கலாம், இப்படி மடக்கிருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நான் என்ன வாக்குறுதியை தேவராஜிட்ட கொடுத்து இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்க வச்சனோ அதை கடந்து நான் இதில் போகவே இல்லை. கடைசியாக அவர் சொன்ன மாதிரி 5 நாட்களுக்கு முன்பே அவரோட தொடர்பு விட்டு போச்சு அப்படிங்கிறத இப்போ நான் நம்புகிறேன். இதோட அந்த விஷயத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு கடைசி 5 நாள்களில் வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார், அவருடைய கையில் தீஞ்சு போன காயம் இருக்கிற விரல் 2லையும், அந்த 2லையும் தீஞ்சு போன காயம் எப்படி வந்தது, கடைசி 5 நாள்களில் அவர் இலங்கைக்கு எப்படி தப்பி போக முயற்சி பண்ணார், அப்போ நாங்கள் பிடிச்சி கொண்டோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே போய் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கிற நூலில் இருக்கிற செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கான அடுத்தடுத்த தகவல்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும். அதற்கு சான்றாக இன்னும் பலர் இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை காலம் கடந்து இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த செய்தி வெளிவரும். நிச்சயமான வெளிவராமல் போகாது. ஏன்னா வீரப்பன் அப்படிங்கிற அந்த பேர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவில் பெயர் பெற்ற ஒரு பேர். இந்த பேருக்கு பின்னால புதைந்திருக்கிற அந்த உண்மை ஒரு கட்டத்தில் வெடிச்சே தீரும். அது வெடிக்கிறதுக்கான திரியை நான் பொருத்தி வச்சிட்டேன். அது வெடிக்கும். அந்த வெடிப்பு எப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒருவேளை நான் இல்லாமலும் போகலாம், இந்த சிவா மீடியா கூட இல்லாமல் போகலாம். ஆனால் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க. அன்றைக்கு நான் எழுதுனதுல எந்த விதமான தவறும் இல்லை, இவர் சரியாக தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது உண்மை வெளியில் தெரிஞ்சே தீரும். அது வரைக்கும் தேவராஜ் சொல்லக்கூடிய இந்த மறுப்பு செய்தியை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். அவரை இதுக்கு மேலே யாரும் கேள்வி கேட்டு தொல்லை பண்ண வேணாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி, வீரப்பனோடு நான் 8 ஆண்டுகள் பழகினதில் பல கட்டங்களில் அவர் என்கிட்ட பேசும்போது மாரியம்மன், மாரியாத்தா அப்படிங்கிற அந்த பேரை தான் பயன்படுத்துவார். ஏன்னா அவருடைய ஊரில் இருக்கிற அந்த செங்கப்பாடி மாரியம்மனை அவர் ரொம்ப நம்பினார், மாரியம்மன் வழிபாட்டை விரும்பினார். ஆனால் தேவராஜ் காளி அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வர்றாரு. ஒருவேளை நான் வீரப்பனோட தொடர்பு இருந்த அந்த காலகட்டங்களில் மாரியம்மன் பக்தராக இருந்த அவர் பின்னாளில் காளியம்மன் பக்தராக மாறிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்மளுடைய சுயநலத்துக்கும் நம்மளுடைய தேவைக்கு தக்கபடி அரசியல் கட்சியில் அதிமுகவுடன் திமுகவுக்கும், திமுகவிலிருந்து அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓடுறது மாதிரி அவரும் ஒருவேளை அதாவது பக்தி மாறி மாரியம்மன் பக்தராக இருந்தவர் காளியம்மன் பக்தராக மாறிட்டாரான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிய அவர் மாரிங்கிற பெயரை தான் அதிகம் பயன்படுத்துவார். தேவராஜ் இதில் காளி அப்படிங்கிற பெயரை சொல்கிறாரு. இது ஒரு சின்ன முரண்பாடாக இருக்குது. அதே மாதிரி தேவராஜ் வீரப்பன் சந்திப்பு தொடர்பான பல செய்திகளை காவல்துறையினுடைய உளவு பிரிவு கண்காணித்தது அப்படிங்கிறத நான் பல நூலில் சொல்லியிருக்கேன். தேவராஜும் நேற்று முன்தினம் என்னோடு பேசும்போதும் அதுக்கு முன்னால் பேசும்போதும் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அதை பற்றி பல பேரிடம் பேசும்போது தான் என்னுடைய நடவடிக்கை முழுக்க காவல்துறை கண்காணிச்சிட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அது அவருக்கு தெரிந்து கண்காணித்தார்களா தெரியாமல் கண்காணித்தார்களாங்கிறது என்னால் உறுதிப்படுத்த முடியல. ஆனால்
கண்காணித்ததுங்கிறது 100% உண்மை. கண்காணித்த அந்த குழுவில் இருந்த பாண்டிக்கண்ணன், செந்தில், ஐயப்பன், ராசப்பன், சுப்பிரமணியம், இப்படி பல காவல்துறை நண்பர்கள் அதை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ், இன்னும் சொல்ல போனா வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் கொளத்தூர் பகுதியில இவருடைய முழு நடவடிக்கைகளையும் கண்காணிக்கிற பொறுப்பு இருக்காரு. மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு காவல்துறை நண்பரும் காவலரும் இவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சொன்ன செய்தி மற்றும் தரவுகளினுடைய அடிப்படையில தான் நான் வீரப்பன் வாழ்ந்ததும் இருந்ததும் 4ஆம் தொகுதி நூலை முழுமையா எழுதி முடித்தேன். அந்த நூலில் நான் எழுதியிருந்த பெரும்பாலான செய்திகள் உண்மைதான், இப்படித்தான் நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு சான்றுகளா அந்த நூல் வெளியான 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்னொன்னா வந்துட்டு இருக்குது. இன்னும் பல உண்மைகள் வரும், வந்தே தீரும். அது வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. நன்றி, வணக்கம். இப்ப நீங்க தொடர்ந்து தேவராஜ் அவர்களுடைய நேர்காணலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சரி, விருப்பப்பட்டா வா, இல்லைன்னா நாங்க அனுப்புற ஆளுகிட்டே சொல்லிடுங்க வரலன்ட்டு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு என்னை கொண்டு வந்து கோவிந்தன்னு சந்திரகவுண்டரும் அந்த ரோட்டு ஓரம் அவங்க ரோட்டில் இறங்காம உள்ள காட்டுக்குள்ளே நின்றுட்டு பைக் எடுத்துகிட்டு பாதுகாப்பாக வாங்கம்மா பார்த்தோம்னா அது வரும்போது வந்து ஒரு காட்டுராஜான்னா கும்பிட்டு கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி, கண்ணு நீ இந்த உதவி செய்கிறதுக்கான முயற்சி பண்ணுப்பா, நாங்கள் யாரையும் அனுப்பி பார்த்துட்டுங்க மணியனை கூட்டி வர முடியல, அவர் அதுக்கான பதிலும் சொல்ல மாட்டாரு, யான்னு தெரியல, என்ன சொல்ல வர்றாரு, என்ன நினைக்கிறாருன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியல. அவர் ஒரு தடவை பார்த்து பேசணும். காளி சொன்னதுனால நீ போனால் கட்டாயம் அவர் வந்துடுவார். என் வாக்கு இது வரலும் பழிக்காமல் போனதே கிடையாது. நீ பயந்துக்காமல் நீ போ. எங்களை பார்த்தது வந்து இப்போ பார்த்தனால போலீஸ்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது, எங்களாலே உனக்கு ஆபத்து கிடையாது. நீ வந்து எங்களை சந்திச்சுட்டு போகிறதுனாலே எங்களுக்கு ஆபத்தில் எல்லாத்துக்கும் காளி வாக்கு சொல்லிடுச்சு. தைரியமாக போ. அதுக்கு பின்னாடி தான் உன்னை தேர்ந்தெடுத்தங்க. உன்னை 2 ஆண்டு காலம் நீ காட்டுக்குள்ளே நீ தொழில் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் விசாரித்து யாரும் என்னன்ற எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒன்று போலீஸ்ன்னு நினச்சிங்க, அப்புறம் தான் ஒன்று முழுசாக விசாரிக்கும் போது நம்ம ஊருக்கார பையனு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு ரொம்ப பவியமாக பணிவாக அண்ணனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு தம்பி, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொண்டு வந்து ரோட்டில் விட்டாங்க. நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டோம். அன்னையிலேருந்து எனக்கு அச்சம் ஏற்பட்டுருச்சு, பயம் ஏற்பட்டுருச்சு. ஒன்று இவங்க 2 தடவை ஒரு தடவை கூப்பிட்டு உள்ளே போகல, 2ஆவது தடவை போய் அவருக்கு ஒரு ஒரு மாவீரன் ஊயா மாயா அப்படின்னு பேசினா அவர் ஒரு குழந்தை மனசு உள்ள ஒரு சாமி மாதிரி அவரை பார்த்தோன்னே இவங்க பேச்சும் தட்ட முடியலை. ஆனால் சப்போஸ் அது போவாந்தா இவங்களாலே ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ, இப்படி ஒரு பயம். அந்த பயம் வருது. அந்த பயமா. 2வது நாம் போலீஸ் நண்பருங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க, நம்மளை ஏதாவது அவங்க வாட்ச் பண்ணி பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அது ஒரு பயம். கண்காணிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு, எல்லா இடத்தையும் சுற்றி. நான் காட்டுக்குள்ளே தள்ளிப்பட்டேன், நான் பயங்கரமான கவனிப்பில் இருக்காங்க. நான் எந்த குற்றமும் செய்யலைன்னு சொல்லி போலீஸுக்கும் தெரியும், ஆனால் செஞ்சுதான் என்ன விட மாட்டாங்க. நிறைய பேர் நான் காட்டுக்குள்ளே வேலை செய்கிற தப்பான இடத்துல செய்கிறான்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நாளாடையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் பாட்டுக்கு போகிறான், ஏதாவது வறுமைக்கு ஒரு சின்ன வேலையை செய்கிறான், 10 பேர் தங்குறாங்க, வேலை செய்கிறாங்க, வந்துடான்னு நினச்சிக்கிறாங்க. வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம், தூக்கமே இல்லைண்ணே. ஒரே பதட்டம், போலீஸுக்கு பயந்துக்கிறதா இல்லை இவங்களுக்கு பயந்துக்கிறதா ஒன்றுமே புரிய மாட்டேன்ட்டு நான் பாட்டுக்கு மாமூலாக இருந்துட்டு யாருக்கும் எந்த தகவலும் வெளியில் ஒரு பாயிண்ட்டு கூட கசியாமல் நான் பாட்டு என் மனசோடய அடைக்கிட்டு மன தைரியத்தோட ஒரு 10 நாள் ஆவரேஜ் இருக்கும். மாமூலாக வேலைக்காட்டுக்கு போகிறது வர்றது, வாரத்தில் 4 நாள் 3 நாள் போவோம், மீதி நம்ம வீட்டாண்டுக்குவோம். எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு 10 நாள் இருக்கும் முன்ன பின்ன. அப்புறம் ஒருத்தர் வந்தார்னா அவர் எனக்கு நெருக்கமான சொந்தக்காரரு வந்தார். அவர் வரும்போது என்னன்னு நினைக்கல, நான் இதுக்கு தான் வர்றாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் எந்நேரம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறவரு. அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணுங்க அப்படின்னாரு. தனியாக பேசுன்னு சொல்லக்கலையே நான் ஜட்ஜ் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க ஊருக்காரரு கோபிநாத்துக்காரரு, அவங்க கூடவே எல்லாம் அவங்க ஒரே இடத்துல வளர்ந்தவங்க இளம காலத்துலேருந்து. ஓ, நம்ம காட்டுராஜன் வீரப்பண்ண சொன்ன ஆள் இவராக தான் இருக்குன்னு மனசில் தெம்படக்கலையே, என்னங்க சொல்லுங்கன்னு தனியாக போயிடலாம் வாங்க அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போகிறா. அப்படி இங்கே வீட்டானலாம் வேண்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் பைக்கில் நானே கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு மரத்தில் உட்காந்து என்னங்க சொல்லுங்கள் அப்படின்றான். உங்களை வந்து வீரப்ப மாமா பார்க்கணுன்னு சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருக்குறீங்க, எல்லா மேட்டும் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் என்ன தான் வந்து நீங்கள் உங்களை பார்த்து பேசுறதுக்கு அனுப்பியிருக்காங்க, தெரியாத ஆள் வந்தாலும் நீங்கள் வரமாட்டீங்க, அறிமுகம் இல்லாத ஆள் அனுப்புனா நீங்கள் வரமாட்டீங்க, உனக்கு தெரிஞ்ச ஆளையே அனுப்புன்னு சொல்லி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்றான்.
அவர் சொல்கிறா அப்படி சரிங்க என்னங்க பண்ணுறது பயமாக இருக்குது போலீஸ் இது கடிச்சிட்டா மாட்டிக்கிட்டா பெரிய சிக்கலாக கொன்னே போடுவாங்களே அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அவங்க சொன்னால் அவங்க வாக்கு கேட்டு சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும். நீங்கள் தயவு செய்து வாங்க, பெரியவர் ரொம்ப முடியல, கண் பார்வை ரொம்ப போயிடுச்சு, அதுக்கு ஏதோ ஒரு குணப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாரு. குளத்தூர் மணியண்ணனை வந்து நீங்கள் போனால் பார்க்கணும் இது எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க கேஷ் ஷீட்டு கொடுத்து விட்ருக்காங்க, இது போய் மணியன்கிட்ட கொடுக்கணும். உங்களை கூட்டி போக சொல்லியிருக்காங்க, வரீங்களா வரலையான்னு கேட்குறாரு. நான் ரொம்ப தடுமாற்றமாக 1 மணி நேரம் தடுமாற்றத்தோடையே அவர்கிட்ட பேசிட்டு உட்காந்துட்டு பயத்தோடையே தான் இருக்கிறேன். அப்புறம் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவங்க இப்படி 2 பக்கமும் நமக்கு சிக்கல் ஏற்பட்ட என்ன பண்ணுறது, போயிட்டே வந்துடலாம், வேறு வழி இல்லை. குளத்தூர் போகிறதானே அவர் தோட்டத்துக்கு மணியான தோட்டத்துக்கு, இங்கே என்ன வழியில் நடந்துட போகுது அப்படின்ட்டு ரொம்ப தூரமோ அல்லது பாதுகாக்கப்பட்ட பகுதியோ கிடையாது, வெளியில் போகிறோம். நம்ம ஊரில் நடந்த இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னான்ட்டு மொல்ல அவர் சொல்லி முடித்து ஒரு 2 மணிக்கு மேலே போகலாங்க அண்ணன் தோட்டத்துக்கு. உங்களுக்கு அண்ணன் தோட்டம் தெரியுமான்றாரு. ஏங்க எனக்கு நல்லா தெரியுங்க, போகலாங்க அப்படின்றான். அப்புறம் அப்படியே மறுபடியும் அவர் அங்கே விட்டுட்டு நீங்கள் ஒர்க்கு இருந்தால் பாருங்கள், நான் வந்துடுறேன் ரோட்டுக்கு, நான் ஒரு 2 மணிக்கு வந்துடுறேன், நில்லுங்க, பைக்லேயே போயிடலாம். இது நீங்கள் இப்போ இதை மற்ற யாருக்கு தெரிஞ்சாலும் வரமாட்டோம் உங்களை தவிர, நீங்கள் யார்கிட்டையாவது சொல்கிறீங்களா பிடிச்சிக்கலாம், நான் வரமாட்டோம், நீங்கள் ரகசியமாக இருக்குன்னா நான் வரேன் அப்படின்றான். இல்லைங்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் வாங்க. அப்புறம் போகிறோம், அவரை பைக் ஏற்றிக்கிறோம், அண்ணன் தோட்டத்துக்கு போகிறோம். கரெக்டாக அன்றைக்கி அண்ணன் வீட்லேயே இருக்கார். அண்ணன் இருந்தார். அண்ணன் வீட்லேயே முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காரு. பிறந்த அண்ணா வணக்கன்றான், வாங்க வாங்க அப்படின்றாரு. இவர் கூட இருக்கார். அவங்களுக்கு அண்ணனை ஏற்கனவே தெரியும். ஐயோ நிறைய டைம் பார்த்து பேசுவாங்க, தம்பி என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, ஒன்றும் வேலையை இப்போ இது ரெடி பண்ண முடியல, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிற, சுற்றிட்டு இருக்கிறீங்க பைக்கில், மலை பகுதியெல்லாம் ஒரு சில வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரிலாம் எனக்கு உங்களை கவனிப்போம். காரில் நான் கொள்ளைக்காலம் கோர்ட்டுக்கு போகலாம், உங்களை பார்ப்போம், பேசலான்னு பார்க்குறேன். சரி மலைக்காட்டுக்குள்ளே உங்கள்கிட்ட பேசினா ஏதாப்பா உங்களுக்கு தொந்தரவான்னு சொல்லி நிற்காத போயிடும் தம்பி அப்படின்னாரு. ஆமாண்ணா நாங்கள் தானே அந்த மலைவாசிங்க வேலை சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றோம். சொல்லிட்டு சரி என்னங்க சொல்லுங்கள் தேவராஜா வந்த வேலை அப்படின்றாரு. ஆனால் இது மாதிரி இதானா நிகழ்ச்சி நடந்த சொல்கிறோம். அவர் காட்ராஜ் அண்ணன் வேறு பண்ணோம், இவர் அனுப்பியிருக்காருங்க, உங்கள் கூட வந்து ஏதாவது கேஷிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க பண்ணோம். அப்படிங்களா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு அவர் பேசுகிறாரு. நான் ரொம்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்டோம்பா. அப்போ தான் மைசூர்லேருந்து வந்து கோர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டோம். என்னை வந்து போலீஸ் துறை எப்படியாவது என்ன மறுபடியும் ஏதாவது சிக்கல்னா என்ன ஏதாவது செய்யன்னு சொல்லி கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு அச்சோணர்வு இருக்குது. நான் என்னென்னு கேஷ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் உங்கள் கூட தகவல் சொல்கிறேன், அப்புறம் அவர்கிட்ட சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு அண்ணன் சொல்லிவிட்டு டீ சாப்பிட வச்சு அனுப்பிவிட்றாரு. அவர் கூட்டிகிட்டே பைக்கில் வந்துடும். அப்புறம் அவர் கூட வந்தவர் யாருன்ட்டு அந்த அண்ணன் தனியாக கூட்டி போய் விசாரிக்கிறாரு. அவர் அங்கே வீட்டாண்டி உட்காரிச்சிட்டு தோட்டத்தெல்லாம் போயிட்டு வரலாம் எனக்கு கூட்டி போயிட்டு விசாரிக்கிறார். அண்ணா எங்கம்மா சொந்தக்காரண்ணா இப்படி தான் அவருடைய உறவு முறை எல்லாத்தையும் சொல்கிறோம். அப்படியா அவருக்கு எப்படி தொடர்பா அப்படின்னாரு. ஆனால் அவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்து வளர்ந்தவங்க, ரொம்ப நாள் அவங்க இளம காலத்துலேருந்து எல்லாம் ஒன்றாவே தொடர்புலேயே இருக்கிறவங்க, அதையும் எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம உங்களை பார்க்க நான் வந்தது நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா மட்டும்தான் மணியன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியே தான் நான் கண்டிஷனாக கூப்பிட்டு வந்தோம். ஒருபோதும் எப்போதும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அண்ணனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னாடி கூட்டியாந்துருக்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அதானா அப்படின்றோம். சரி ஒரு 2 நாள் கழிச்சு என்ன வந்து பாருங்கள், என்னென்னு இதெல்லாம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பேசியிருக்கான்னு கேட்டு நான் அந்த தகவலை காதால் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லிடுறாரு. இவங்க முன்னாலேயே கேசட்டில் போட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா ஒரு சின்ன கேஷெட்டு கொடுத்து விட்றாங்க, அவ்வளோதான். அதை அவர் ஒரு சவு பையில் சுற்றி அப்படியே கையில் கொடுக்குறாரு. அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறத நான் கையில் வாங்கினது அண்ணன் கொண்டு கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி அந்த கேஷை நான் தொடவும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த இடத்துல தான் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு, டயர் பாக்கெட்லேருந்து. அப்புறம் போயிட்டு அண்ணன் பேசிட்டு அவரை பற்றி முழுசாக இல்லைண்ணா அவங்க நெருக்கமான சொந்தக்காரன், எனக்கு வேண்டியது அவர் ஒரு தப்பானவர் கிடையாது, ஏதோ போலீஸாலாம் இருக்க போகுதுப்பா அப்படின்றாரு. இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா இவங்கெல்லாம் மாமூலாக விவசாயம் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணிட்டுக்கிறாங்க, அது மாதிரி எது இல்லைனான்றேன். சரிங்க அப்படின்ட்டு 2 நாள் கழித்து அவர் சொல்கிற டைமுக்கு அங்கே போகிறோம். அப்புறம் பேசிட்டு ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம்லாம் உடல் ரீதியாக பாதிப்பு இருக்க மாட்டேங்குது, காட்டில் இருக்கிற பெரியவருக்கு கண் பார்வை ரொம்ப மங்கி போச்சுன்னுலாம் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க எனக்கு அச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய இது என்னான்ட்டு சந்திச்சிடலாம், ஒரு டைம் என்னான்னு கேட்டலாம் நேராக
அது என்ன செய்வீங்களோ தெரியாது. போலீஸ் 2 ஸ்டேட் போலீஸுக்கும் தெரியாமல் ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணுங்க. உங்ககிட்டயே அந்த செலெக்ஷன் பண்ணுங்க. உங்களை நம்பி நான் வரேன். உங்களை நம்பி நான் வரேன். ஏன்னா நம்ம போயிட்டு எனக்கு சிக்கல் வந்துடக்கூடாது, உங்களுக்கு அந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நீங்களாம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க. நான் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அடிபட்டவன். இதில் கொஞ்சம் கூட யாருக்கும் பிரச்சனை வராமல் செலெக்ஷன் பண்ணுங்க. அவங்கள பார்த்து எப்படியாவது நான் பேசிட்டு வந்துடுறான், அப்பாரு என்னென்னு பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றா. அப்படி சரின்ட்டு என்றைக்கு என்ன டேட்டுன்னு அவங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற. அப்படி அப்புறம் அண்ணனை பார்த்ததுக்கு முன்னாடி நான் வந்து அண்ணன் இந்த தகவல் 2 நாள் கழிச்சு சொன்னதுக்கு பின்னாடி அவருக்கு அவர் தான் அப்புறம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த தகவலுக்காக வராருல, வந்து போயிட்டு இருக்காரு. இது மாதிரி தாங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிவிட்டாரு, சந்திக்கலான்ட்டார். எங்கே சந்திக்கலான்னு இடத்த ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் காட்டுக்குள்ளே தூரமாக வேண்டாம், கர்நாடகா காட்டுக்குள்ளே ஒருபோதும் வரமாட்டோம். சரியா வராது. கர்நாடகா காட்டுக்குள்ளே வரமாட்டோம். நம்ம தமிழ்நாடு எல்லைக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நைட்டில் பேசிட்டு நான் வந்துடுறோம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு நிறைய அவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தால் நான் வரமாட்டோம். அதுவும் சொல்கிறார். 4 பேர் 5 பேர்லாம் செட்டப் வேண்டாம், வராது, நீங்கள் மட்டும் வரணும் அப்படின்ட்டு சொல்லி உடனே அப்புறம் அவர் உடனே அவங்களுடைய தகவல் கொடுக்குறவர், இது மாதிரி தாங்க உங்களுக்கு நாளைக்கே சொல்லிடுறேன், எந்த இடத்துல சந்திக்கலாம், அப்புறம் அண்ணன்கிட்ட போய் சொல்லிடுங்கன்றார். அவங்களோட அப்போ நெருக்கமான தொடர்பில் தான் காட்டுராஜா இருந்திருக்கார். ரொம்ப அவங்க இளம காலத்துலேருந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நெருக்கமான தொடர்போம். அதெல்லாம் நான் விசாரித்தேன். எவ்வளோ நாள் உங்களுக்கு தானே எங்க நாங்கள் பிறந்தவளதெல்லாம் ஒரு இடங்க, எப்போனாலும் காட்டுக்குள்ளே பார்ப்போங்க வருவோங்க, என்ன அடிக்கடி பார்த்து பேசுவாங்க, எல்லா மேட்டரும் சரி அப்படின்ட்டு அவர் போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் வராரு. நான் சொன்ன தகவல் அண்ணன் சொன்ன தகவல் எடுத்துகிட்டு வந்துட்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தாங்க, நம்ம ஊர் பக்கத்துலேயே பார்த்துடலாம் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம ஊர் பக்கத்தில் எப்படியும் பார்ப்பீங்க, இத்தனை போலீஸ் சுற்றிட்டு இல்லைங்க. ஆற்றுக்கும் வடப்புறம் தருமபுரி மாவட்டம் பனங்காட்டு கோம்புன்ற ஒரு இடம் இருக்குது. பனங்காட்டு கோம்பு அந்த லைன்லேயே அண்ணன்கிட்ட பேசிட்டு அப்படியே பரிசலில் ஏற்றிட்டு போய் விட்டு ஏற்றிட்டு பரிசலில் கொண்டு வந்து அண்ணன் விட்டுறோம், கொண்டு போய் அவர் வீட்டாண்ட விட்டுருவீங்க அப்படின்றாரு. அப்புறம் இன்றைக்கி தான் இந்த கிளம்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணன் நான் போய் சொல்லும்போது சரி அவர் ஓகே சொன்னால் தானே மறுபடியும் இவங்க அங்கே தகவல் கொடுக்க முடியும், உறுதிப்படுத்தணும். போய் அண்ணன்கிட்ட இது மாதிரி சொல்கிறோம். ஓ இந்த இல்லை தானா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னுப்பா, வழியெல்லாம் முன்னாடி பார்த்துக்காங்க, ஏதாவது போகிற வழியிலேயே ஏதாவது சிக்கலாக போகுது அப்படின்ட்டு அண்ணா. அதில் இவர் நம்ம தேசிய தலைவருக்கு ஈக்குவலான ஒரு மைண்டு உள்ளார், ஒரு வீரம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறாரு மணி அண்ணன். ஒவ்வொரு வார்த்தையும் இடமும் ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். லோக்கல் ஏரியானால அவரெல்லாம் அந்த ஏரியாலாம் வந்து அவர் வந்து ஃபாரஸ்ட் கார்டு பண்ணாராமே, அப்போ ஏகமாக சுற்றினாராம். ஆமாம், அப்பா காலத்துலேயும். சரி பிரச்சனை பாடுற உடனே பாதி பேசி தான் டக்குன்னு ஓடியாந்தலாம் தம்பி, என்றைக்கு நான் அவங்களுக்கு கேட்டு வர சொல்லு, இப்படி தான் அண்ணா வரேன்ட்டாரு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிற அன்றைக்கி எத்தனை டைமோ அந்த டைமுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்றாரு. இவரும் போய் அடுத்த நாள் டைமுக்கு கொண்டு வந்துட்டார். சரின்ட்டு சரி அந்த இடத்துல இத்தனை மணிக்கு கூப்பிட்டு வந்துடுவார், நீங்கள் போய் கூட்டியதுன்னு சொல்லிவிட்டார். அப்போல்லாம் எனக்கு பார்த்துட்டோம், தொழில் கிளியில் ஒன்றுமே இல்லாமல் நில குலைஞ்சி போச்சு. 8 பேர் வேலை செய்கிறதெல்லாம் ஒரு வாரம் வேலையை நிறுத்திடுறது, 2 நாள் போய் செய்கிறது, இப்படி பயம் தேவையில்லாமல். நம்ம முன்ன பின்ன தொடர்பு இருந்தோ, அதனால் வாழ்ந்திருந்தாவோ சம்பாரிச்சிருந்தாவோ எதையாவது வாங்கி கொடுத்தாவோ நமக்கு அந்த அச்சம் ஏற்படாது. மாட்டிருந்து மாட்டிக்கிட்டேங்க. அவர் ஒரு தடவை பேச வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அப்புறம் அண்ணனுக்கு போய் சொல்லி இந்த டைமு கரெக்டாக அண்ணன் குறிப்பிட்ட இடத்துல, ஏன்னா அது கதையாக சொன்னால் கதையாக போவோம், போய் எப்படி போனேன் என்னன்றதெல்லாம் இப்போ தேவையில்லை, இன்றைக்கி ஒரு படம் எடுங்க அப்போ சொல்லிக்கலாம். அப்போ கரெக்டாக அண்ணனை அவர் சொல்கிற பிரகாரம் கூப்பிட்டு வந்துட்டு நீட்டாக நடந்து போயிட்டு பரிசல் தாட்டி அண்ணனை கொண்டு போய் அவங்க விளாண்ட விட்றாங்க. அவ்வளோதான், விட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இந்த அண்ணன் பெரிய ஒரு காட்டுராஜ் அண்ணன் உள்ள கூட்டி போயிடுறாங்க. நம்ம மீதி கவுண்டரும் சேர்த்து பண்ணி நம்மளாண்டே உட்காந்துட்ருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணி 10:30க்கு அவங்க தொடர்பில் கொண்டு போய் விட்றாங்க. அப்புறம் நல்லா இப்போ டீ சாப்பிட்டு அவங்களுக்கு டீ எல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க, பிஸ்கெட்லாம் பேசிட்டு டக்குன்னு சரி உட்காந்துருங்கப்பா அண்ணன் கூட பேசிட்டு கூட்டி போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து வராங்க. வந்துட்டு கட்டி பிடிச்சி என்ன தான் ஃபஸ்ட்டு வந்து கட்டி பிடிக்கிறாரு காட்டுராஜ் அண்ணா. தம்பி என்னுடைய 2 ஆண்டு காலம் யாரையோ அனுப்பி ஒன்றும் நடக்காது வந்து அண்ணனை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அண்ணனை எப்படி கூட்டிங்களோ அப்படி பாதுகாப்பாக கூட்டி வீட்டாண்ட விட வேண்டியது உன் பொறுப்பு. அது நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. நான் அப்போ அண்ணன் பக்கத்துலேயும் சொல்கிறேன், நான் வாக்கு கேட்டு தானே அவனை செலெக்ஷன் பண்ண, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். என் கண்ணு கொஞ்சம் சரி பண்ணணும், எனக்கு கண்ணு தெரியல, காட்டில் கண்ணு தெரியாமல் என்ன பண்ண முடியும். அதனால் நான் அதுக்கு வேண்டிய முயற்சி ஏதாவது பண்ணணும், பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் பேசின விவரத்தை நம்ம கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல,
சொல்லிட்டு அனுப்பிவிட்டு பிரியாவோட வந்து கரெக்டாக ஒரு 10-15 நாளில் மறுபடியும் உங்களுக்கு தகவல் எப்போ ஒரு மாப்பிள்ளை வந்து சொல்கிறாரோ அப்போ நீங்கள் வாங்க அப்படின் போது இது தொடர்ச்சியாக ஆக மாட்டேங்கிறாரு. எனக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. இனி நம்ம தொடர்ச்சியாக விட்டுட்டு விலகவும் முடியாது. இது இதோட முடியறதில்ல. இது தொடர்ச்சியாக போனால் அச்சம் மனசுகளை ஏராளமாக ஏற்பட்டு போச்சு. ஏராளமான அச்சம் ஏற்பட்டு போச்சு. தொடர்றதுக்கான வாய்ப்பு வருதுங்கிறது தெரியுது. அது தெரியுது. அப்புறம் ஒவ்வொரு நகரும் நான் ரொம்ப நுணுக்கமாக தான் நகர்த்துறோம். ரொம்ப நுணுக்கமாக நகர்த்துறோம். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அது மாதிரி காவல்துறையுடைய உளவுத்துறை நெருக்கடிகள் அவ்வளோ காலகட்டம் எல்லாத்துக்கும் கண்ணில் படாமையே காயை நகர்த்திட்டு போகிறோம். அதாவது வழியில் போகிறது போய் நான் கொண்டு வந்து விட்ட மாதிரி தான். மற்றபடி நான் எதுக்கும் போகலையே. தானாக தேடிட்டு வருது. 7:30 வந்து தானாக தேடிட்டு வரும்போது என்னென்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. வழி இல்லை. நாம் பிறந்த டைம் அவ்வளோதான். இது ஒன்றும் பண்ண முடியான்ட்டு ரொம்ப மனசு ஒரு வரையும் அண்ணனை கொண்டாந்து பாதுகாப்பாக அவரை ஒப்படைச்சிட்டு அவர் இடத்துல இங்கேருந்து பைக்கில் தான் போக முடிஞ்சதா? இல்லை, நடந்து போனேங்க. பனமரத்து காடு பைக்கு போகிற ரூட் இல்லை. ஒரு ஏறத்தால ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போய் ஆற்றை தாட்டி அவரை சந்தி வச்சு அவரை பாதுகாப்பு கொண்டு வந்து வீட்டாண்ட விட்டுட்டோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு மாதிரி இடத்துக்கு ரோடு வசதி இல்லை. அதில் ஒரு என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேட்டிங்களா, இவர் ஒருத்தர் தான் வந்து கூட்டி போகிறாருன்னு நினச்சேன். உங்களோட செங்கப்பாடியிலேருந்து வந்து ஒருத்தர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பேசிட்டுக்கிற அண்ணனை கூட்டி போய் பேசிட்டு இருக்கிறதுக்கும் உள்ள போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கேங்க அந்த பக்கம் பக்கத்தில் தான் எல்லாம் மொண்ணு பேசிட்டுக்கிறாங்க. ஆனால் இவர் கூட்டி போகிறவுடைய தொடர்பாளர்கள்ன்றது எனக்கு பின்னாடி தான் புரிஞ்சுது. அவங்க எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் என்னை வந்து இவர் கூட்டி போகிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர் யார்கிட்டையும் சொல்கிறது இல்லைங்கிறத என்கிட்ட போய் சொல்லிட்டார். யாருக்கும் தெரியாது, நான் மட்டும் தான் வந்து கூட்டி போகிறேன்னு. அவங்க சாதாரணமாக ஒரு கேங்கே சாதாரணமாக வந்துட்டு போயிட்டு சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் போயிட்டு வந்தது அண்ணனை கூட்டியாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல மணியன்கிட்ட நான் பேசும்போது அண்ணா தான் சொன்னார், பனமரத்து கோம்பையில் நான் போய் பார்த்துட்டு வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ள டிஎஸ்பி ராமலிங்கம் என்னை கேட்டார் அப்படின்னு அவங்க காட்டராஜனுக்கு தெரியாமல் அத்தனை பேரும் வந்து போலீஸுடைய நிர்பந்தம் இருந்திருக்காங்க. இவர் அந்த அவ்வளவு பேரும் இருந்தாங்களா, ஒரு சிலர் மட்டும் இருந்தாங்களான்னு தெரியாது, ஆனால் நிர்பந்தத்தில் இருந்திருக்காங்க. நெட்வொர்க் தெரிஞ்சிருக்கு. குறைஞ்சது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் இருந்திருப்பாங்க. அப்புறம் இவரை கேட்குறேன், என்னங்க அண்ணன் மொண்ணு அது மீன் பிடிக்கிறவங்களா இருக்குங்க அப்படிங்கிறார். அது பின்னாடி நிகழ்ச்சி நடந்த பின்னாடி தான் புரிஞ்சுது, மீன் பிடிக்கிறவங்களாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு குரூப் போகிறது நான் போகிறது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியுது, அவங்களே எனக்கு தெரியல. நான் இவரை நம்பிக்கிட்டோம், இவர் மட்டும்தான் என்னை மணி என்ன கூட்டி போகிறாரு. தெரிஞ்சது இவர் ஒருத்தர் தான். ஆனால் உங்களை அங்கிருந்து பலருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை வந்து சந்திக்கிறவங்க ஆளுங்கள்லாம் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நிரந்தரமாக தொடர்பான ஆளுங்க தானே, நம்பிக்கையான ஆளுங்கன்னு சொல்லி நம்மளை காட்டாத மாதிரி அப்படியே நடிச்சுட்டு வச்சுட்டாங்க அவங்கள. இதை நான் 2 தடவை கிராஸ் கேள்வி கேட்டேன். என்னங்க நீங்கள் மட்டுமா, இல்லைனா நான் வரமாட்டோம்? இல்லைங்க, யாருக்கும் தெரியாது மணி என்ன, நீங்கள் அவ்வளோதான். இங்கேயும் அந்த கேள்வி கேட்குறோம். விட்டுட்டு அடுத்த நாள் யாருங்க அந்த பக்கம் போய் எல்லா ஆளும் மீன் பிடிக்கிறவங்க? அது ஆற்றுக்குள்ளே இப்போ அந்த என்ன பண்ணுவோம், அந்த பெல்ட்டில் இருக்கிற ஒரு சிலர் எனக்கு கோதி பண்ணி பார்த்து சிரிப்பாங்க. எல்லாம் அந்த குரூப் சம்மந்தப்பட்ட அவங்க ரிலேஷன் குரூப் எல்லாம் சிரிப்பாங்க. நான் ஒன்றும் தெரியாம மாதிரியாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கணும். ஆனால் எல்லாம் அங்கே அண்ணனை பார்த்தது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சிரிச்சிருக்காங்க. சிரிச்சிருக்காங்க. அது அவங்க செஞ்ச ஒரே குற்றம் வந்து அதுதான், காட்டராஜனை செய்த குரூப்பு. அப்புறம் சரின்ட்டு அண்ணன் ஒரு பார்த்து பேசிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு மறுபடியும் 1 மாதம் எந்த தகவலும் இல்லை, டச் இல்லை. அப்படியே போய் 1 மாதம் இருக்கும். மாப்பிள்ளை சொல்கிறாரு, ஏதாவது நான் உடனே வந்து சொல்லுவாங்க இருங்கன்ற அப்படி. அப்புறம் நான் ஒரு நாள் கேட்குறேன், ஏங்க போவாந்துட்டேன்னா, ஐயோ வந்துட்டு போவான் தான், தப்பாக போயிருங்க, ஐயோ சாமி அப்படின்றாரு. இதன் மூலமாக அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் ஒரு பயம் இருக்குது. வரா போயிட்டா ஏதாவது பிரச்சனை போயிட்டா, அப்புறம் சரி நான் முழுசாக நனைஞ்சு முக்காடு போட்டு ஒரு பிரயோசனம் இல்லை, பார்க்கலாம் மணியனே எத்தனை தடவை வராதோ அத்தனை தடவை கூட்டி போயிடலான்னு எனக்கு ஒரு அச்சம் தான் தைரியமும் மனசில் இருக்குது. அப்போ கரெக்டாக 1 மாதம் இருக்குண்ணா, அவரேஜ் 1 மாதம் இருக்கும். 1 மாதம் கழித்து மறுபடியும் வராரு. ஆனால் இடையில் அவர் நிறைய டைம் என்ன பார்க்குற பேசுகிறாரு. அவர் நம்ம சொன்னார் மாமூல் வரது போகிறது. அப்புறம் ஏங்க இது மாதிரி மறுபடியும் மணி என்ன பார்க்கணும், இங்கே பார்க்குறதில்ல,
அப்போ தான் சாப்டரே மாறுது. இந்த ஏரியா வேணாம். இந்த ஏரியாவில் அது உங்களுக்கு ஒரு மாதிரி தைரியமா இருக்கு. அப்பாடா இங்க இருந்தா வேற தெரியுது. வேற இங்கே நம்மளுக்கு யாராவது பார்த்துருவாங்களே வழியில், வெளியில இங்கெல்லாம் கேம்ப் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அப்படின்ட்டு எங்கன்னு கேட்கும்போது இது மாதிரி வந்து பெண்ணாகரத்துக்கு அந்த பக்கம் சின்னாத்து காடு, நான் அந்த இலைக்கெல்லாம் எப்பவும் போனதில்லை நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்ட்டு சரி அங்கே போகிறதானே நம்ம தான் பைக் கொண்டு வச்சுருங்களா, அப்படி போயிட்டு மறுப்பாங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டு அண்ணன் கூட்டி போய் காட்டு வந்துடலான்ட்டு. இந்த ஈடுபட்ட டைமில் இவர் மணியண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை கூட்டியார் சொல்கிறாங்க பகல்லையே. பிரணாபுரம் மணியண்ணை கூட்டி போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு மாத காலம் ஆன உடனே அந்த தம்பியை கூட்டிகிட்டு வாங்க, எப்படி வரணும் எல்லாம் சொல்லி அனுப்புகிறோம், ஏன்னா புது இடம், தம்பிக்கு புது இடம், நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னு உங்களுக்கு வேறு அண்ணன் பாதுகாப்பு கூட்டி வந்துட்டு போகணுமில்ல அப்படின்ட்டு வர சொல்கிறாங்க. நான் தடுமாறுறோம். சரி வரேங்க, எப்போ போகலான்றாங்க, இப்படி தான்றாங்க. இது மாதிரி சாயங்காலத்துக்குள்ள அவர் சொல்கிறாரு, அங்கே யார் வீட்டுக்கு போகிறதுன்றது நீங்கள் புக்கல் எழுதுறவரெல்லாம் அந்த பேர் எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த இடத்துல நீங்க போய் சந்திக்கிற வீட்டுக்காரர் பேர் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் புக்கலை படிக்கிறவங்களும் எனக்கு ப்ராமிஸாக தெரியாது. அவங்கள நான் கேட்டதும் கிடையாது, யார் என்னன்னு கேட்டதும் கிடையாது. இன்னும் யார் என்ன பேர் என்னன்னு அவங்க யாரும் கேட்டதில்லை. ஒரு 7-8 பேர் பகல்லையே போகிறேங்க, பைக்கை நிறுத்துறேங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு ஃபாரஸ்ட் வர மாதிரி இது கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு நடந்து தான் போகணும். எச்சா இருக்கும், 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க, 1.5 கிலோமீட்டர் ரோட்டு வழியிலேருந்து.